கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, உங்கள் யாவருக்கும் மீட்பெரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே நண்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளுகிறேன். அருமையான இந்த காலை பொழுதிலே சமயத்திற்கேற்ற வார்த்தை என்கிற அந்த நிகழ்ச்சியின் மூலமாக கர்த்தருடைய வார்த்தைகளை பகிர்ந்து கொள்வதில் மிகுந்த சந்தோஷப்படுகிறேன். இந்த நாள் ஆசீர்வாதமாக இருக்கும்படி மனதார வாழ்த்துகிறேன். கர்த்தர் மகிமைப்படுவாராக. அருமையான இந்த காலை பொழுதிலும் உங்களுக்காக ஒரு வேத வசனத்தை வாசித்து உங்களுக்காக ஜெபிக்க விரும்புகிறேன். என்னோடு கூட வேதத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். என்னாகாமம் 21 அதிகாரம் அதனுடைய 4வது வாக்கியத்தை வாசிப்போம். அவர்கள் ஏதோம் தேசத்தை சுற்றி போகும்படிக்கு ஓர் என்னும் மலையை விட்டு சிவந்த சமுத்திரத்தின் வழியாய் பிரயாணம் பண்ணினார்கள். வழி நிமித்தம் ஜனங்கள் மனமடிவடைந்தார்கள் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, சமயத்திற்கேற்ற வார்த்தை என்கிற இந்த நிகழ்ச்சியிலே இந்த காலை பொழுதிலே தேவ நடத்துதலினால் உண்டாகிற மனமடிவு என்கிற பகுதியிலே நம்ம சிந்திக்க போகிறோம். நடத்துதலினால் வந்த மனமடிவு என்கிற தலைப்பிலே நம்ம சிந்திக்க போகிறோம். இந்த உலகத்திலே ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளையும் ஆண்டவர் ஒவ்வொரு கோணத்திலே நடத்துகிறார். ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஒவ்வொரு விதங்களிலே நடத்துகிறார். தேவ மனிதனாகிய மோசேயை ஒரு பாதையிலே கர்த்தர் நடத்தினார். எலியாவை ஒரு பாதையிலே கர்த்தர் நடத்தினார். யோவான் ஸ்நாபகனை கர்த்தர் ஒரு பாதையிலே நடத்தினார். அதே போல் இந்த உலகத்திலே ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளையும் இந்த உலக வாழ்க்கையிலே உருவாக்கும்படி, ஆவிக்குரிய வாழ்க்கையிலே உருவாக்கும்படி, ஊழியத்திலே உருவாக்கும்படி ஆண்டவர் சில பாதைகளிலே நடத்துகிறார். அதே போலதான் இஸ்ரவேல் மக்களை ஸ்தோத்திரம் எகிப்திலிருந்து கானானுக்கு வருகிற அந்த நாட்களிலே பல நேரங்களிலே நேரு வழியாய் கொண்டு செல்லாமல் ஸ்தோத்திரம் சில தேசங்களை, சில பட்டணங்களை, சில மலைகளை சுற்றி வர வேண்டிய ஒரு சூழ்நிலை, ஒரு நிர்பந்தம் ஏற்பட்டது. ஆண்டவர் அதை அனுமதித்தார். சில தேசங்களை சுற்றி வருவதற்கும், சில பட்டணங்களை சுற்றி வருவதற்கும், சில மலைகளை சுற்றி வருவதற்கும் ஆண்டவர் அனுமதித்தார். இப்படி என்னாகாமம் 21 அதிகாரம் 4ஆம் வசனத்திலே ஏதோம் தேசத்தின் வழியாக சுற்றி போகும்படி அவங்க ஓர் என்னும் மலையின் மூலமா அந்த சுமந்த சமுத்திரத்தின் வழியாய் புறப்பட்டு வந்த பொழுது அந்த கடினமான பாதைகளின் நிமித்தமா, வனாந்தர யாத்திரைகளின் நிமித்தமா மனமடிவு அடைந்தார்கள் என்று வேதத்திலே நாம் வாசிக்கிறோம். சில தேவனுடைய பிள்ளைகளை ஆண்டவர் கடினமான பாதைகளிலே நடத்துவார். சில தேவ பிள்ளைகளை ஆண்டவர் நேரு வழியிலே நடத்துவார். சில நேரங்களிலே சில பிள்ளைகளை வனாந்தர யாத்திரையிலே கர்த்தர் நடத்துவார். ஸ்தோத்திரம். இப்படி ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஒவ்வொரு விதத்திலே நடத்துவார். ஆனால் இந்த பகல் வேளை நாம் அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு சத்தியம், ஒரு காரியம் என்னவென்று சொன்னால், ஆண்டவர் எந்த பாதையிலே நடத்தினாலும், வனாந்தர வழியாக நடத்தினாலும், நேரு வழியாக நடத்தினாலும், கடினமான வழிகளிலே நடத்தினாலும், சோதனை வழியிலே நம்மை நடத்தினாலும் கூட, அவர் எப்படி நடத்தினாலும் அழைத்தவர் சரியான பாதையிலே நம்மை கொண்டு போய் சேர்த்துவார். அவர் நடத்துகிற விதம் ஆச்சரியமாக, அதிசயமாக இருக்கும். இந்த என்னாகாமம் 21 அதிகாரம் 4ஆம் வாக்கியத்திலே ஏதோமின் வழியாக சுற்றி வந்த பொழுது அந்த வழிகளின் நிமித்தமா ஜனங்கள் மனமடிவு அடைந்தார்கள் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். அப்ப மனமடிவு அடைந்த பொழுது ஸ்தோத்திரம், ஒரு தேவ பிள்ளை சோர்ந்து போகும் பொழுது, விரத்தை அடையும் பொழுது, ஆண்டவருடைய வழிநடத்துதலை ஸ்தோத்திரம் கவனிக்க முடியாமல், கர்த்தருடைய சித்தத்தை, திட்டத்தை புரிந்து கொள்ள முடியாமல் நாம் சோர்வடையும் பொழுது, விரக்தி அடையும் பொழுது நமக்குள்ளே மனமடிவு என்கிற ஒரு ஆவி ஸ்தோத்திரம் வந்து விடுகிறது. நமக்குள்ள அந்த மனமடிவு ஆவி கிரியை செய்ய ஆரம்பிக்கிறது. அப்ப எப்பெல்லாம் தேவன் நடத்துதலினால் நாம் சோர்ந்து போகிறோமோ, ஆண்டவருடைய திட்டத்தை, ஆண்டவருடைய சித்தத்தை, ஆண்டவருடைய நோக்கத்தை புரிந்து கொள்ளாமல் எப்போதெல்லாம் நாம் மனமடிவு அடைகிறோமோ அப்போதெல்லாம் நமக்குள்ள சில காரியங்கள் வந்து விடுகிறது. முதலாவது அவிசுவாசம். நமக்குள்ளே மனமடிவு வருமானால் முதலாவது நமக்குள்ளே அவிசுவாசம் வந்து விடுகிறது. இரண்டாவது முறுமுறுப்பு. மனமடிவு வரும் பொழுது இரண்டாவது நமக்குள்ளே முறுமுறுப்பு வருகிறது. மூன்றாவதாக ஸ்தோத்திரம் கீழ்ப்படியாமை வந்து விடுகிறது. இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்தரத்தில் எத்தனையோ அற்புதங்களை, அடையாளங்களை கண்ணார கண்டிருந்தும் ஸ்தோத்திரம் ஏதோமின் வழியாக சுற்றி வருவதை நினைத்து, அந்த கடினமான பாதைகளை சுற்றி வருவதை நினைத்து அவர்கள் மனமடிவு அடைந்தார்கள் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். என் அன்பான தேவ பிள்ளைகளே, சில நேரங்களிலே நீங்கள் கடன் என்கிற வழியிலே கடந்து வரலாம், வியாதிகள் என்கிற வழியிலே கடந்து வரலாம், பலகீனம் என்கிற வழியிலே
வழியில கடந்து வரலாம். தனிமை என்கிற வழியிலே நீங்கள் கடந்து வரலாம். ஸ்தோத்திரம். சமுதாயத்தில் நெருக்கப்பட்ட நிலையில நீங்கள் வரலாம். மிகவும் சோதனைக்கு உட்படுத்தப்பட்டு நீங்கள் கடந்து வரலாம். எல்லாராலும் பகைக்கப்படுகிற நிலைமையிலே ஸ்தோத்திரம் ஒரு பாதையிலே நீங்கள் வரலாம். ஆண்டவர் உங்களை எந்த பாதையிலே நடத்தினாலும், எந்த பாதையில உங்களை கொண்டு வந்தாலும் அதற்கு மனப்பூர்வமா உங்களை ஒப்பு கொடுங்க. அதற்கு மனப்பூர்வமா உங்களை கீழ்ப்படிய ஒப்பு கொடுங்க. சங்கீதம் 23:4 வாசித்து பார்க்கும் பொழுது அங்க வேதம் சொல்லுகிறது, தாவீது சொல்லுகிறார், சங்கீதக்காரன் சொல்லுகிறார், மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும். அப்ப தாவீதுடைய அனுபவம் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடக்கிற ஒரு அனுபவமாய் இருந்தது. ஆதிகாமம் 49:23 வாசித்து பார்க்கும் பொழுது அங்கே யோசேப்பை எல்லாரும் மனமடிவாக்கினார்கள் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். ஒவ்வொரு மனிதர்களையும் ஒவ்வொரு பாதையிலே நடத்துகிறார். அதனால் நாம் அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு காரியம், ஆண்டவர் எந்த பாதையிலே நடத்தினாலும் சரி, மனப்பூர்வமா அவருடைய சித்தத்திற்கு, அவருடைய திட்டத்திற்கு நம்மை ஒப்பு கொடுக்கும் பொழுது சரியான இடத்திற்கு ஆண்டவர் நம்மை கொண்டு போய் சேர்த்துவார். சரியான காலத்தில் ஆண்டவர் உயர்த்துவார். சரியான காலத்தில் ஆண்டவர் மேன்மைப்படுத்துவார். அப்போ இந்த என்னாகமம் 21 இஸ்ரவேல் மக்கள் சுற்றி வந்தது நிமித்தமா அவர்கள் மனமடிவு அடைந்தார்கள். அப்பொழுது மனமடிவு அடைந்து மோசேக்கு விரோதமாகவும் ஆண்டவருக்கு விரோதமாகவும் அவர்கள் பேச ஆரம்பித்தார்கள், முறுமுறுக்க ஆரம்பித்தார்கள். வனாந்திரத்தில் கொல்லவா எங்களை கொண்டு வந்தீர், இங்கே தண்ணீரும் இல்லை ஆகாரம் இல்லை என்று அவர்கள் முறுமுறுத்த பொழுது அங்கே நடந்த காரியம் என்னாகமம் 21 6வது வாக்கியத்தில் ஜனங்கள் மனமடிவுக்கு தங்களை ஒப்பு கொடுத்த பொழுது, மனமடிவுக்கு தங்களுடைய விருப்பத்திற்கு ஒப்பு கொடுத்த பொழுது அவர்களுக்குள் அவிசுவாசம் வந்தது, முறுமுறுப்புகள் வந்தது, கீழ்ப்படியாமைகள் வந்தது. இந்த மூன்றும் தனக்குள் வந்த பொழுது அவர்கள் மோசேக்கு விரோதமாக பேச ஆரம்பித்தாங்க, தேவனுக்கு விரோதமாக பேச ஆரம்பித்தாங்க. அப்ப தேவனுக்கு விரோதமாகவும் ஊழியக்காரனுக்கு விரோதமாகவும் பேச ஆரம்பித்த பொழுது ஆண்டவர் கொள்ளிவாய் சர்ப்பங்களை அந்த ஜனங்களுக்குள்ளே அனுப்பினார். அந்த கொள்ளிவாய் சர்ப்பங்களை அனுப்பின பொழுது அந்த சர்ப்பங்கள் ஜனங்களை கடித்ததனாலே அநேகர் மரித்து போனார்கள், அநேக ஜனங்கள் செத்தார்கள் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். மறுபடியும் மோசே 7ஆம் வசனத்திலே இஸ்ரவேல் ஜனங்களுக்காக அந்த சர்ப்பம் யாரெல்லாம் கடித்ததோ அவர்கள் சுகமாக்கப்படுவதற்காக மோசே விண்ணப்பம் பண்ணினான், ஜனங்களுக்காக விண்ணப்பம் பண்ணினான் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். அப்போ மோசே விண்ணப்பம் பண்ணின பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார், நீ ஒரு கொள்ளிவாய் சர்ப்பத்தை செய்து ஒரு உருவத்தை செய்து அதை ஒரு கம்பத்தின் மேல் தூக்கி வை, கடிக்கப்பட்டவன் எவனோ அவன் அதை நோக்கி பார்த்து பிழைப்பான் என்றார். அப்படியே மோசே ஒரு வெண்கல சர்ப்பத்தை உருவாக்கி அதை ஒரு கோலிலே மாட்டி அதை தூக்கி வைத்தான். அப்போ யாரெல்லாம் பாம்பினால் கடிக்கப்பட்டார்களோ அவர்கள் அதை நோக்கி பார்த்த பொழுது பிழைத்தார்கள் என்ற வேதத்தில் வாசிக்கிறோம். அப்போ நல்லா கவனிக்க வேண்டிய ஒரு காரியம், அவர்கள் தேவனுடைய நடத்துதலை புரிந்து கொள்ளாமல் மனமடிவுக்கு தங்களை ஒப்பு கொடுத்தார்கள். மனமடிவுக்கு தங்களை ஒப்பு கொடுத்ததனாலே அவர்களுக்குள் அவிசுவாசங்களும் முறுமுறுப்புகளும் கீழ்ப்படியாமைகளும் வர ஆரம்பித்தது. இந்த மூன்றும் தங்களுக்குள் வந்த பொழுது தேவனுக்கு விரோதமாக பேசினார்கள், ஊழியக்காரனுக்கு விரோதமாக பேசினார்கள், தேவ திட்டத்தை புரிந்து கொள்ளாமல் பேசினார்கள். இது நிமித்தம் தேவன் கோபப்பட்டு ஆண்டவர் ஜனங்களுக்குள்ளே ஸ்தோத்திரம் தண்டனைகளை அனுப்பினார், சர்ப்பங்களை அனுப்பினார். ஜனங்களுக்குள்ள பெரிய இழப்புகள் வர ஆரம்பித்தது. என் கண்பானவர்களே, மனமடிவு நம்முடைய வாழ்க்கையிலே நிறைய இழப்புகளை கொண்டு வரும். மனமடிவு நம்முடைய வாழ்க்கையிலே ஆசீர்வாத குலைச்சலை கொண்டு வரும். அப்போ அதனாலே அநேகர் மரித்து போனார்கள், சமாதானம் நிம்மதியை இழந்து போனார்கள். இப்பொழுது ஒரு வெண்கலத்தில் ஒரு சர்ப்பத்தை செய்து அது மரத்தில் தூக்கி வைத்தார்கள். யாரெல்லாம் சர்ப்பம் கடிக்கிறதோ அவர்கள் அந்த வெண்கல சர்ப்பத்தை நோக்கி பார்த்த பொழுது பிழைத்தார்கள் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். என் கண்பானவர்களே, உங்களுடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் எந்த பாதையில நடத்தினாலும் சரி, இப்போ நீங்களும் நானும் செய்ய வேண்டிய ஒரு காரியம் என்னவென்று சொன்னால், அன்றைக்கு இஸ்ரவேல் மக்கள் மனமடிவுக்கு தங்களை ஒப்பு கொடுத்த பொழுது ஆண்டவர் கொள்ளிவாய் சர்ப்பங்களை அனுப்பினார், அநேகர் மரித்தார்கள். பிற்பாடு வெண்கல சர்ப்பம் செய்யப்பட்டு அங்கு தூக்கி வைக்கப்பட்ட பொழுது அதை நோக்கி பார்த்து பிழைத்தார் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். அதே போல நம்முடைய வாழ்க்கையில, நம்முடைய குடும்பத்தில், நம்முடைய ஊழியத்தில் எப்போதெல்லாம் மனமடிவுகள் வருகிறதோ, சோர்வுகள் வருகிறதோ, விரக்திகள் வருகிறதோ, அப்போதெல்லாம் கல்வாரி சிலுவிலே ஸ்தோத்திரம் தொங்கின அந்த தூக்கப்பட்ட இயேசுவை நோக்கி பார்க்க வேண்டியது அவசியமாய் இருக்கிறது. யோவான் 3:15-16 சொல்லுகிறது, தன்னை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு உயர்த்தப்பட வேண்டும். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். என் கண்பான தேவ பிள்ளைகளே, கடனினாலே, வியாதி
வியாதிகளினாலே, பலகீனங்களினாலே, சுகவீனங்களினாலே, பொருளாதார நெருக்கடிகளினாலே, மனிதர்களுடைய நெருக்கடிகளினாலே, அவமானங்கள் நிந்தைகளினாலே மிகவும் சோர்ந்து போய் விரக்தி அடைந்து ஒருவேளை மிகவும் மனமடிவுக்கு உங்களை உட்படுத்தி இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டு இருக்கிறீர்களோ, தேவனுடைய நடத்துதல் மிக ஆச்சரியமாக உங்களை கொண்டு போய் சேர்க்கும். தேவனுடைய நடத்துதல் நிச்சயமாக உங்களுக்கு ஆசீர்வாதங்களையும் மகிமையை கொண்டு வரும். அதனால் அவிசுவாசங்களுக்கும் கீழ்ப்படியாமைகளுக்கும் உங்களை ஒப்புக்கொடாமல் ஸ்தோத்திர தேவன் நடத்துதலுக்காக உங்களை ஒப்புக்கொடுங்கள். ஏற்ற காலத்தில் தேவன் உங்களை உயர்த்துவார். ஏற்ற வேளையிலே கர்த்தர் உங்களை ஆசீர்வாதங்களுக்கு நேராக நடத்துவார். கண்களை மூடி ஜெபிப்போம். எங்களை அளவுக்கு அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, ஆசீர்வாதமான இந்த இரவு காலை வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த காலை பொழுதிலே அப்போ யாரெல்லாம் ஆண்டவரே மனமடிவுக்கு தங்களை ஒப்பு கொடுத்து சிந்தையிலே மனமடிவோடு, இருதயத்தில் மனமடிவோடு, ஆவியிலே மனமடிவோடு, சரீரத்தில் மனமடிவுகளோடு இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிறார்களோ, அந்த மனமடிவுகளை மாற்றி போடத்தக்கதாக இந்த பிள்ளைகளை கர்த்தர் சுகமாக்கும்படி, ஆரோக்கியப்படுத்தும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கடன் பிரச்சனைகள் மாறட்டும், வியாதிகள் மாறட்டும், வீடுகள் கட்டப்பட உதவி செய்யுங்க, நிலங்கள் வாங்கப்பட உதவி செய்யுங்க. தனிமையினால் ஏற்பட்ட மனமடிவுகளை எல்லாவற்றையும் பரிசுத்த ஆவியானவர் மாற்றி போடும்படி நாங்கள் மனதார ஜெபிக்கிறோம். இந்த நாள் இவர்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாக இருக்கட்டும். முன் செல்லும் தடைகளை மாற்றி போடும், பெரிய காரியங்களை செய்யும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த வார்த்தைகளின் அடிப்படையிலே ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you.